வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டேஸ் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு அசெண்டிங் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து டச் பண்ணி இந்த இடத்துல 3 இடத்துல டச் பண்ணி ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ரெசிஸ்டன்ட் அண்ட் மேஜர் ட்ரெண்ட் லைனாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன் அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 25,000 மேஜர் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா 25,048 அதாவது 25,050 லெவலை வந்து நம்ம வந்து ரெசிஸ்டண்டாக எடுத்துப்போம் அப்படின்றத வந்து ஃபிப்னோசியில் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே போகுது அப்படின்னா ஒரு ஃபிப்னோசி ட்ராப் பண்ணிட்டு அதனுடைய ரெசிஸ்டண்டை தான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் நம்ம ரெசிஸ்டண்டாக எடுத்துப்போம். ஸோ இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 25,050 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருந்தது. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டிருக்கு. ஒன்ஸ் 25,050 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,156 லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுலேருந்து கரெக்ஷன் ஆகி திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஸோ 24,840 ஒரு நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 24,676 தான் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 24,779 நம்மளுக்கு வந்து இந்த இடம் ப்ரீவியஸ் ஸ்விங் லோன்றது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஒன்ஸ் இந்த 25,156 பிரேக் அவுட் பண்ணதுனா 25,200 ரவுண்ட் ஃபிகர். ஸோ இதுலேருந்து மேலே பார்க்கணும்னா 25,312 அடுத்த நம்மளுக்கு மேஜர் ரெசிஸ்டண்டாக வந்து நிஃப்டிக்கு இருக்கும். அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவுக்கு பெருசாக நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தவிர்த்து நம்ம வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லா டேட்டாவும் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவோம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட்டில் இருக்கிற அப்டேட்ஸ் நியூஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் நம்ம வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு சூப்பரான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூன்ற டிமேட் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்மளோட ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்னு சொல்லலாம். 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை தமிழ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. உங்களுக்கு 15 நிமிஷத்தில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து 15 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட்டும் பண்ணி தராங்க. ஒரு நாள் கழிச்சு நீங்கள் மறுநாள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ செக்மெண்ட்டை எல்லாமே ஆக்டிவேட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே தமிழ் சப்போர்ட் இதுதான் முக்கியமே. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அவங்களே கைடன்ஸும் கொடுக்குறாங்க. தமிழ் சப்போர்ட்டில் அவங்களே கால் பண்ணி இப்போ தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ்லாம் தராங்க. விருப்பம் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் மூலியமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே வந்து பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரோக்கரேஜ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோலி மூவ்மெண்ட் அண்ட் கன்சல்டேஷன் ஃபார் பாஸ்ட் 2 days. ஓகேங்களா? அப்போ 2-3 நாளாவே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்தாலும் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் 51,336 ஒரு மேஜர் சப்போர்ட் ரேஞ்ச். இதில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்து அன்னைக்கு திரும்பி இருக்கு நேற்றுக்கு. ஸோ இதுலேருந்து அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 51,614. அதுலேருந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 51,892. இதுலேருந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா திரும்பி இருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா 51,336 ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இதுலேருந்து நல்ல ஒரு ஃபால் வரும் 300 பாயிண்ட்ஸ். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 50,941 தான் அடுத்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. ஒன்ஸ் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து நாளைக்கு போகுது அப்படின்னா இது ஒரு சின்ன ட்ரெண்ட் லைனை கூட நீங்கள் போட்டுக்கலாம். எப்படின்னு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு 15 மினிட்ல வந்து இப்படி கூட ட்ரா பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்படி வரும்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை ட்ரா பண்ணுறீங்க, நாளைக்கு இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 51,892 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 51,892 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 52,000க்கு மேலே போகுது அப்படின்னா 52,235 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்தோம். ஸோ ஃபின் நிஃப்டி எப்படி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி சிமெட்ரிகள் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இவங்களும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு அசெண்டிங் வந்து சிமெட்ரிகள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா 23,562க்கு மேலே போகுது அப்படின்னா 23,665 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், அதுக்கு மேலே போகுதுன்னா 23,835 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த சிமெட்ரிகளை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது, அதாவது 23,400க்கு கீழே வருது அப்படின்னா 23,224 அடுத்த சப்போர்ட்டாகவும் 23,111 அடுத்த சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா சார்? நீங்கள் இது சிமெட்ரிக்கல் பேட்டர்னை வந்து உங்களுடைய சார்ட்லேயே நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா சார்? ஃபின் நிஃப்டிக்கு
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஃபாலோ ஆனிச்சு. ஸோ பாரா 4G அதுமாரி அதனுடைய ப்ரெசிஸ்டன்ட் அதுமாரி நிறையா மேஜர் கான்ட்ரிபியூட்டர் எல்லாமே வந்து டவுன் சைடில் போனதுனால ஸோ நல்லாவே பாசிட்டிவ் ஓப்பன் ஆகியுமே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா டவுனில் வந்து முடிஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ நம்மளோட அந்த ட்ரெண்ட் லைனுமே பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு, ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 12,862க்கு மேலே போகுது அப்படின்னா எகைன் வந்து 12,943 அதுக்கு மேலே போகுதுன்னா 13,000 ஓகேங்களா. ஸோ இந்த 13,000 தான் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன் எடுத்துகிட்டு திரும்பி இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 13,000ன்றது ஒரு மேஜர் லெவலாக நாளைக்கு இருக்கும் ஓகேங்களா. 13,000ன்றது ஒரு மேஜர் லெவல் நம்ம மேல் லெவலுக்கு. ஏன்னா ரவுண்ட் ஃபிகர் 13,000ன்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையாக பில்ட் ஆகிற இடம். ஸோ இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 12,943 13,000ன்றது ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதுலேருந்து 12,262லேருந்து கீழே வருதுன்னா 12,800ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ இதுலேருந்து கீழே வருதுன்னா அடுத்தது 12,740 ஏன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து கீழே வருதுன்னா 12,700ன்றது அடுத்த சப்போர்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12,612 அடுத்த சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் மிட் கேப் நிஃப்டிக்கு ஓகேங்களா. ஸோ கிளியராக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி ஸ்டெப்பாக அடுத்தடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸுக்கான எக்ஸ்பிரி நாளைக்கு சென்செக்ஸ்லையுமே வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க 15 மினிட்ல. ஸோ இந்த இடத்துல வந்து அசெண்டிங் மாதிரி இருக்குங்களா. ஸோ ஒன்ஸ் நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டை 82,000 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கு அதாவது 82,129 அடுத்த நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ட். ஸோ அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 82,600 அப்படின்ற அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ட். நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 82,600 போகிறதுக்கான அடுத்த ரீட்ரெஸ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 81,400 அதாவது 81,500ன்றத அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 80,889 அதாவது 81,000ன்றது அடுத்த நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதாவது நாளைக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு வந்து அப் சைட் அண்ட் டவுன் சைடில் வந்து மூவ் ஆகிறதுக்கான சென்செக்ஸுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஓகேங்களா. ஸோ சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன, மிட் கேப் நிஃப்டியோட எல்லா இண்டெக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன, மார்க்கெட் ஹவர்ஸில் என்னென்ன நடக்குது, அப்டேட்டு அப் டு டேட் வரலையும் அப் டு டைம் வரலையுமே நம்ம என்ன பண்ணுறோம் மார்க்கெட் ஹவர்ஸில் எல்லாமே வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ டெலகிராம் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. விருப்பறவங்க டிமெட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீடியோவை லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்ப.